This is i10 1.2 liter Kappa 2009. வண்டியில் உள்ள ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கஸ்டமர் இபிஎஸ் வார்னிங் இண்டிகேஷன் லைட் எரியுது, பிறகு இபிஎஸ் ஸ்டேரிங் டைட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட்டு. செக் பண்ணி பார்த்துலாம், அதுதான் இந்த வண்டியில் ப்ராப்ளம் இருக்கா, கஸ்டமரோட ப்ராப்ளத்தை சரியாக புரிஞ்சுட்டுமான்னு செக் பண்ணி பார்த்துலாம். இக்னிஷன் ஆன், ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இங்கே பார்த்தா தெரியும், இந்த இபிஎஸ் வார்னிங் இண்டிகேஷன் லைட் எரியுது. ஸோ நான் ஸ்டேரிங்கை திருப்புறேன். எஸ், டைட்டாக இருக்குது. அண்ட் தென் ஒன் மோர் இம்பார்ட்டண்ட், ஆர்பிஎம் ஒர்க் ஆகல. ஸோ ஹலோ வியூவர்ஸ், ஃபர்தராக நீங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணினா 50% டிஸ்கவுண்ட் தரும், காசு கிடைக்கும் போது மேலும் ஆன்லைன் சப்போர்ட் தரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இபிஎஸ் டைட் அப்படின்னு பார்த்துலாம். இந்த கார் 2009 1.2 DOHS engine. ஸோ லெட் மீ கோ இபிஎஸ். ஏன்னா இதுதான் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் தான். எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங்கில் கோத்ரூ பண்ணி பார்ப்போம். என்ஜின் ஸ்பீட் இன்புட் மால் ஃபங்க்ஷன். சார் இதுதான் சார் உங்கள் வண்டியில் இருக்கிற இஷ்யூ சார். இது ஏன் ஒர்க் ஆகலை, இபிஎஸ் ஸ்டேரிங் ஒர்க் ஆகலை அப்படின்னா, இந்த என்ஜினோட ஸ்பீடு இந்த எலக்ட்ரானிக் பவர் இபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் ஒன்று இருக்குது, அதுக்கு தெரியல. இபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? வாங்க காட்டுறேன். இந்த இபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் அப்படிங்கிறது, எஸ், திஸ் இஸ் த இபிஎஸ் கண்ட்ரோல் மாடல். உள்ள நான் ஷோ யூ. ஸோ இபிஎஸ் கண்ட்ரோல் மாடலுங்கிறது இதுதான். என்ஜின் ஆர்பிஎம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இபிஎஸ்க்கு கிடைக்காம போனது காரணம், இங்கே உள்ள இசிஎம் என்ஜின் கண்ட்ரோல் மாடல், இந்த என்ஜின் கண்ட்ரோல் மாடல் தான் இபிஎஸ் கண்ட்ரோல் மாடலுக்கு என்ஜின் ஆர்பிஎம் இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேங்குது. ஸோ ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இசிஎம் தான் ஃபெயிலியர். இந்த வண்டியில் இந்த இசிஎம் தான் ப்ராப்ளம்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணியிருந்தோம். இந்த இசிஎம்மை நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து. ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துலாம். இக்னிஷன் ஆன், வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வார்னிங் இண்டிகேஷன் லைட் இருக்கான்னு பார்க்குறேன். வார்னிங் இண்டிகேஷன் லைட் இல்லை, போயிடுச்சு. தென் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆர்பிஎம் வந்து ஒர்க் ஆகுது பாருங்கள். ஸோ ஸ்டேரிங் ரொட்டேட் பண்ணி பார்த்துறேன், ஃப்ரீயாக இருக்குது.